என் ஹஸ்பண்ட் என்ன விட்டுட்டு ஓடிட்டாரு, என் ஒய்ஃப் என்ன விட்டுட்டு ஓடிட்டா. இது எதனால நடக்குதுன்னு தெரியுங்களா? மெயின் ரீசன் ஒண்ணு புரிதல் இல்லாது, ரெண்டாவது ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் அந்த காதலை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, கிடைக்காது. குழந்தைங்க வந்துருச்சு, வீட்டை பராமரிக்கணும், நேரம் இல்ல அப்படின்ட்டு கொஞ்சம் அந்த பழைய காதல் இருக்காது. மூணாவது ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட முன்ன மாதிரி செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது. ரீசன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் செஸ்ட் சேகாயிரும், வயிறு சேகாயிரும், ஸ்ட்ரெச் மார்க் வந்துடும், உடம்பு லூஸா இருக்கும், அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால வேற சாப்பாடு சாப்பிட போயிடுவாங்க. பெண்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தல, மேக்கப் பண்ணணும், ட்ரெஸ் எடுக்கணும், ஊர் சுத்தணும், வண்டி இருக்கணும், கார் இருக்கணும், பங்களா இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடிவாங்க. ரெண்டு பேருமே ஒரு விஷயத்த மறந்துருவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நமக்கு குழந்தை உருவானது. அந்த குழந்தைய பத்தி யோசிக்கிறதையே மறந்துருவாங்க. இந்த சமுதாயத்தை நீங்க ஃபேஸ் பண்ண முடியுமா? உங்களை பாக்குற பார்வையே வேற மாதிரி தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த செக்ஷுவல் லைஃபுக்காக தான் விட்டுட்டு ஓடுறீங்க, அவர் இருக்கிறது பிடிக்கல, அவ உடம்பு பிடிக்க முடிவு எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் மண்ணுங்க. அது ஒரு விஷயமே இல்ல. ஒரு தாம்பத்திய வாழ்க்கை, ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு, ஒரு மூடுங்கிறது ஜஸ்ட் ஒரு பார்ட். அடிக்கடி யூரின் வருதா, அடிக்கடி மோஷன் வருதா, பசி அடிக்கடி வருதா, தினமும் தலை செய்வீங்களா, தினமும் குளிப்பீங்களா, தினமும் ட்ரெஸ் பண்ணுவீங்களா, தினமும் தூங்குவீங்களா, அதே மாதிரி ஜஸ்ட் அது ஒரு பார்ட். அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களால தான் லைஃப் நிறைய பேர் இழந்துறீங்க.